Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு செப்டம்பர் 28 நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரமரத்னவின் தவறினால் சிக்கல் நிலைமை உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜனாதிபதியின் கருத்து தொடர்பில் சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரமரத்ன அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலான உடன்பாடு திங்கட்கிழமை. ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் பொழுது 22வது திருத்தம் தேவையா என EPRLF-இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது முழு நாட்டிற்கும் நன்மை பயக்கும் என நீதியரசர் CB விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை நேர பிரதான தமிழ் செய்தியுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எதிர்வரும் செப்டம்பர் 28 சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக மிகவும் நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆரம்ப உத்தியோகபூர்வ அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு அடுத்த வாரத்தில் வெளியிடும் எனவும் அவ்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதுள்ள சட்ட நிலவரப்படி செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரைக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி தேர்தலின் போது ஏதேனும் ஊழல் அல்லது சட்டமீறல்கள் காரணமாக சில வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தலை ரத்து செய்ய நேர்ந்தால் அந்த வாக்களிப்பு நிலையங்களில் மீண்டும் தேர்தலை நடத்துவதற்கு சுமார் 15 நாட்கள் ஆகலாம் எனவும் அறிய முடிகிறது. சட்ட ரீதியாக கூறப்படாவிட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் பாரம்பரியமாக சனிக்கிழமையன்று நடைபெறுவதால் அக்டோபர் 2 முதலாக வரும் செப்டம்பர் 28 நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் புதன்கிழமை கூட உள்ளது. அந்த கலந்துரையாடலில் எட்டப்படும் தீர்மானத்திற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் தொடர்பில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆண்டில் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செய்யப்பட்ட வேளையில் சாக்சி இறைபதம் அடைந்ததன் காரணத்தினால் அந்த பணிகளை சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரமரத்னவிடம் கையளிக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் அவரின் தவறு காரணமாகவே தற்போது சிக்கலான நிலைமை உருவாகியிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காலி பெலிஹர பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் பொழுதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 1931 ஆண்டில் ஆசியா ஆப்பிரிக்காவில் முதல் முறையாக இலங்கையே சர்வஜன வாக்கெடுப்பு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது. வேறு எந்த நாட்டுக்கும் அது கிடைக்கவில்லை. அமெரிக்காவின் சில பகுதிகளில் கருப்பினத்தவர்களுக்கு வாக்குரிமை இருக்கவில்லை. அதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து தொடர்ச்சியாக ஜனநாயகத்தை பேணி வரும் நாடாக இலங்கை மட்டுமே விளங்குகிறது. அதனையிட்டு நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். யுத்தம் இருந்தாலும் கலவரங்கள் ஏற்பட்ட போதிலும் 1931 ஆண்டு முதல் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் ஜனநாயகத்தை பாதுகாத்த ஒரே நாடு இலங்கையாகும். நாம் எவ்வளவு வாதிட்டாலும் ஜனநாயகத்தை இல்லாமலாக்குவதற்கு இடமளிக்கவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு இலங்கையில் மாத்திரமே மோதலில்லாமல் அதிகாரம் மாற்றப்பட்டிருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2015 ஆண்டில் நாம் புதிய அரசியலமைப்பு திருத்தத்தை சமர்ப்பித்தோம். நான் வழக்கமாக அந்த பணிகளை சட்டத்தரணி KN சாக்சிக்கு வழங்குவேன். ஆனால் அப்போது அவர் உயிருடன் இல்லாத காரணத்தினால் சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரமரத்னவிடம் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டது. அவருக்கு ஒரு வாக்கியத்தை நீக்க முடியவில்லை. அவ்வளவுதான் நடந்திருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த அலறல். இது அவரது கவனக்குறைவாக இருக்கலாம். இந்த தவறுக்கு நான் மக்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். அது பற்றி மேற்கொண்டு கருத்து கூற வேண்டிய அவசியமில்லை. எனவே இது குறித்து பயப்பட வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தால் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தில் அதிகூடிய பதவி காலத்தை 5 வருடங்களாக குறைக்காமைக்கு தமது தாமதமே காரணம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரமரத்ன அதிருப்தி வெளியிட்டுள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை மக்கள் கருத்து கணிப்பிற்கு விடாமல் தயாரிப்பதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் வாக்குறுதியாக அமைந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
19வது அரசியலமைப்பு திருத்தத்தை தயாரிப்பதற்கு முன்னர் மைத்ரிபால சிறிசேன, மாதுலுவாவி சோபித தேரர் தலைமையிலான 49 சிவில் அமைப்புகளுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை முழுமையாக நீக்குவதற்கு புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டதாக அவர் கூறினார். அதற்கு மறுநாள் ஜாதிக ஹெல உரிமைய கட்சியுடன் மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்லும் எந்தவொரு அரசியலமைப்பு திருத்தத்திற்கும் செல்வதில்லை என உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே அதிகூடிய பதவிக்காலம் 5 வருடங்களாக குறைக்கப்படவில்லை. இதனை அடிப்படையாக கொண்டு தாம் உள்ளிட்ட குழுவினர் திருத்தத்தை தயாரித்து அரசியலமைப்பு விவகாரத்திற்கு பொறுப்பாகவிருந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உபகுழுவிடம் சமர்ப்பித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 83வது பிரிவை திருத்துவதற்கு மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் எனவும் 19வது திருத்தத்தை மேற்கொள்ளும் பொழுது தயாரிக்கப்பட்ட அனைத்து சட்டமூலங்களையும் அமைச்சரவை உபகுழுவும் கலந்துரையாடிய பின்னரே சட்ட வரைஞர்களுக்கு அது அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சட்டமா அதிபருடன் பொது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் கலந்துரையாடியதாகவும் 19வது திருத்தத்தை ரணில் விக்ரமசிங்கவே சமர்ப்பித்ததாகவும் உயர்நீதிமன்றத்தில் ஆட்சேபனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அரசாங்கம் சார்பில் ஆஜரான சட்டமா அதிபர் எதுவித திருத்தத்திற்கும் மக்கள் கருத்து கணிப்பும் அவசியமில்லை என்று கூறியதாகவும் ஜயம்பதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் என உயர்நீதிமன்றம் தீர்மானித்த பகுதிகள் பாராளுமன்றத்தில் திருத்தப்பட்டதாகவும் சில சரத்துக்கள் கைவிடப்பட்டதாகவும் இதன்படி மக்கள் கருத்து கணிப்புக்கு இல்லாத வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் வாக்குறுதிக்கு அமையவே அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டதாகவும் கலாநிதி ஜயம்பதி விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார். அந்த வேளையில் மைத்ரிபால சிறிசேன மக்களின் வாக்கெடுப்பிற்கு செல்லாமல் திருத்தங்களை மேற்கொள்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த அடிப்படையில் 6 வருடங்கள் என்பதை மாற்றாமல் குறைந்தது 5 வருடங்கள் எனவும் அதி உச்சமாக 6 வருடங்கள் எனவும் சொற்பதம் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் காலையில் நடைபெற்ற நீதிமன்ற திறப்பு விழாவில் அரசியல் யாப்பில் ஏற்பட்ட சிக்கலுக்கு தாம் வருந்துவதாக தெரிவித்து இந்த திருத்தத்தினை மேற்கொள்ள பொறுப்பாக இருந்த அப்போதைய அரசியல் யாப்பு நிபுணரும் அமைச்சரவை உறுப்பினருமான ஜயம்பதி விக்ரமரத்ன அவர்கள் மீது மறைமுகமாக ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக அரசியல் சட்ட நிபுணரான டாக்டர் ஜயம்பதி விக்ரமரத்ன மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசியல் யாப்பின் 19வது திருத்தத்தை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட உபகுழுவிற்கு அப்போதைய பிரதமராகவிருந்த ரணில் விக்ரமசிங்கவே தலைமை தாங்கினார் எனவும் அரசியல் யாப்பில் மக்களின் வாக்கெடுப்பிற்கு செல்லாமலேயே திருத்தங்களை மேற்கொள்வதாக தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6லிருந்து 5ஆக குறைப்பதனால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையும் மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பும் அவசியமாகலாம் என்பதால் 6 வருடங்களை மாற்றாமல் அதி உச்சமாக 6 வருடங்கள் எனவும் குறைந்த காலம் 5 வருடங்கள் எனவும் மாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைகள் தொடர்வது தேர்தல் குறித்த பல சந்தேகங்களை எழுப்புகிறது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக 7 தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை திங்கட்கிழமை 22ஆம் திகதி கைச்சாத்திடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெறவுள்ளது. 22ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இந்த சட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடத்த இருக்கும் பொழுது இந்த திருத்தம் தேவையா என EPRLFின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இப்போது ஏன் அவசரப்பட்டு அரசியலமைப்பு திருத்தத்தினை மேற்கொள்ள முனைகிறார்கள்? அதனால் தேர்தலை குழப்பும் நடவடிக்கையாக இருக்கும் என்று சந்தேகிக்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நாடு வங்குரோத்துக்கு போய்விட்டது என்று தேர்தலை காலவரையறையின்றி ஒத்துவைத்துள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை. அதனால் வேட்புமனுக்கான காசு திருப்பிக் கொடுக்கப்படவில்லை. சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கு வேட்புமனு காசு அதிகம். அவர்களின் காசு திருப்பிக் கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறான ஒரு நிலையில் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெறும் என்ற நிலை காணப்படுகின்ற போது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கு என்று 5 கோடி முதல் 10 கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகிறது எனவும் செய்திகள் மூலம் அறிய கிடைக்கிறது.
ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு அபிவிருத்திக்கு என்று கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து 13ஆம் திருத்தம் தருவோம் என்கிறார்கள். ஆனால் மாகாண சபை தேர்தல் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருப்பது பற்றி கதைக்கவே இல்லை என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது முழு நாட்டிற்கும் நன்மை பயக்கும், அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு நன்மையே என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர் எவரும் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியாத நிலை காணப்படுகிறது. அதனால் அவர்கள் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெற முனைப்பு காட்டுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் எவரும் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறாத நிலை ஏற்படும் பொழுது நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகும் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் காணப்படுகிறது. இந்த நிலையில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாது போனால் நாடு மிகவும் மோசமான பொருளாதார பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் தேர்தலுக்காக பெருமளவிலான நிதி செலவழிக்கப்பட வேண்டிய நிலைமையும் ஏற்படும். அதுவும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும். எனவே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு வருட காலத்திற்கு ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்றும் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு இன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ளது. கட்சியின் செயலாளர் நாயகம் CV விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பேராசிரியர் KT கணேசலிங்கம் சிறப்பு விருந்தினருக்கான உரையை நிகழ்த்த உள்ளதோடு மாநாட்டில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேஷில் நிலவும் குழப்ப நிலை காரணமாக இதுவரை இலங்கை மாணவர்களின் பாதுகாப்பிற்கு எதுவித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை மாணவர்கள் நாடு திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. Since Thursday, the country has been cut off from the world. Internet and text messaging services have been shut down. But the demonstrations have continued in spite of a ban on public gatherings. Data from hospitals there shows the clashes have killed over 100 people and injured thousands. பங்களாதேஷில் கடந்த 20 நாட்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அமைதியின்மையினால் இதுவரை 110 பேர் உயிரிழந்துள்ளார்கள். நிலைமை தொடர்ந்து மோசமடைந்துள்ளதால் பங்களாதேஷ் முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. They include setting aside 30% of those jobs for the families of those who fought for independence from Pakistan in 1971. The government had scrapped the quota system in 2018 following similar student protests, but a court reinstated it last month. The state appealed against the reinstatement and the Supreme Court suspended it, pending a hearing in August. The protests have also been fueled by high unemployment among young people who make up nearly a fifth of the population. TV channels reported that the curfew was eased for 2 hours on Saturday so people could shop for supplies and get chores done. It will last until 10 a.m. on Sunday, when the government will assess the situation. International rights groups have criticized the internet suspension. அந்த செய்தியுடன் நிறைவு பெறுகிறது TBCயின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி. மீண்டும் மாலை நேர பிரதான செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.